ரொம்ப நாளாகவே இந்த சோஃபா கவர்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சம்மர் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மித்துனும் சர்வேஷும் தூங்குனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா பஞ்செல்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. 1/2 அன் ஹவர் தொட்டில் போட்டு ஆட்டியுமே மித்தில் தூங்கவே இல்லைங்க. சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சோஃபா கவர்லாம் ரிமூவ் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டு வரதுக்குள்ளே பாதி பஞ்சு பிச்சு வீசிட்டாரு சார். அது எல்லாமே கூட்டி எடுத்துகிட்டு 2 பெட் ஸ்ப்ரெட் இருந்துச்சு, அதை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன். கவரில் கொஞ்சம் காயிற வரைக்கும் இருக்கட்டும்ன்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் தான் வந்து பண்ணியிருந்தேன். பட்டரில் வந்து கொஞ்சமாக பெப்பர் மிக்ஸ் பண்ணி கார்ன் விதைகளையும் போட்டு ஓவனில் வந்து வச்சுட்டேன். என்னோடய ஓவனில் பாப்கார்ன் ஆப்ஷன் இருந்ததுனால அதையே செட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப பக்காவாக வந்திருந்தது. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபி வித் பாப்கார்ன் தான். இந்த கவர்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ரக்கு, மேட் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் வெயில் அடித்ததுனால ட்ரையரில் போடல, பால்கனியில் கொண்டு வந்து காய வச்சுட்டேன். ஒரு 3 மணிக்கு போட்டேங்க. 5:30க்குள்ளே எல்லாமே காஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கனடாவில் வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும்.